ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கத்திரிக்காய் மசாலா பண்ணியிருக்கேன். அது பிரியாணிக்கு சைட் டிஷ், அது தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நீங்கள் வந்து முழுசாகவே அப்படியே நாலாக அப்படியே வந்து பொளந்து அப்படியே போட்டுக்கலாம். அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீட்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். முழு கத்திரிக்காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படியே கட் பண்ணி நாலாக அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டால் தான் இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடான பிறகு கடுகு, அதோட சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு அது பொரிஞ்ச பிறகு மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பொரிய விட்டுப்போம். இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். இந்த ஜீரகம் மிளகுலாம் சேர்க்கும்போது நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் தக்காளி சேர்க்கலை, புளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப சேர்த்தோம்னா ஒரு புளிப்பு அதிகமாக இருக்கும், தக்காளி தேவையில்லை. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிப்போம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினோடனே அதோட 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். நல்லா வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியை நல்லா தாராளமாக கரைச்சிட்டு இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கத்திரிக்காய் இதில் தான் நல்லா வேகணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறா இருந்தாலும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, இதையும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு தண்ணி விட்டு நல்லா அடிச்சுப்போம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்து இதோட கொட்டிடலாம். நல்லா தண்ணி தாராளமாக விட்டுடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும். வேர்க்கடலை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் தண்ணி தாராளமாக விட்டுங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேணுமோ அந்தளவுக்கு விட்டுங்க. ரொம்ப தண்ணி விட்டாலும் தண்ணி ஆகிடும். ஏன்னா பிரியாணிக்கு நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக தான் நான் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ லாஸ்ட்டாக இறக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுறேன். இப்போ வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷான பிரிஞ்சால் வந்து கத்திரிக்காய் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.